மதுராந்தகத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் மோடி. வருக வருக என வரவேற்கிறார் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். வணக்கம். செய்திச் சுருக்கம். பிரதமர் மோடி இன்று தமிழகம் வருகை. மதுராந்தகம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பு. தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்துள்ளது. இந்த கூட்டணியில் அன்புமணி தரப்பு பாமக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் பிரதமர் மோடி இன்று தமிழகம் வரவுள்ளார். அவர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசுகிறார். கேரளாவில் இருந்து மதியம் 1:15 மணிக்கு சென்னை ஏர்போர்ட் வரும் பிரதமர் மோடி மதியம் 2:15 மணிக்கு ஹெலிகாப்டர் மூலம் மதுராந்தகம் செல்கிறார். பின்னர் மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களை அறிமுகம் செய்து பிரச்சாரத்தை துவக்கி வைக்கிறார். மாலை 3:10 மணிக்கு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் பிரதமர் மோடி உரையை நிறைவு செய்து மாலை 4:15 மணிக்கு மீண்டும் ஹெலிகாப்டர் மூலம் சென்னை ஏர்போர்ட் வந்து பின்னர் அங்கிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். வெற்றி அத்தியாயம் ஆரம்பம். விசில் போடுவோம். விஜய். ஊழலை ஒழிக்கும் சின்னம் விசில். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் ஒதுக்கியுள்ள நிலையில் தாவேகாவின் தேர்தல் அரசியல் வரலாற்றில் முதல் வெற்றி அத்தியாயம் தொடங்கி இருக்கிறது என்று அக்கட்சித் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: தாவேகாவின் தேர்தல் சின்னத்திற்காக விண்ணப்பித்த சின்னங்களில் ஒன்றுதான் விசில். அந்த சின்னத்தையே தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருப்பது பெரும் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறோம். தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி. விசில் என்பது மனிதர்களின் ஆனந்த ஆர்ப்பரிப்பின் வெளிப்பாடாக எழும் ஒலி. ஓய்வு அறியாமல் இலக்கை நோக்கி உழைப்பவர்கள் அந்த இலக்கை அடைந்ததும் குதூகலத்தில் எழுப்பும் பேரொலி. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில் மக்களின் பாதுகாவலர்கள் கையில் இருப்பதுதான் விசில். அந்த வகையில் விசிலை பாதுகாப்பின் அடையாளமாகவும் குறிப்பிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரின் உள்ளங்களிலும் உதடுகளிலும் எழும் விசில் ஒலி நேர்மறை நிகழ்வின் குறியீடு. வெகுஜன மக்களுக்கு நெருங்கிய சின்னமான விசில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதே ஊக்கம், உத்வேகம் தருகிறது. அதுவே இயற்கையும் இறைவனும் அளித்திருக்கும் பரிசு. நமது சின்னம் விசில், நல்லவர்கள் சின்னம் விசில், நாடு காப்பவர்கள் சின்னம் விசில், ஊழலை ஒழிக்கும் சின்னம் விசில், ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஒரே சின்னம் விசில், வெற்றி சின்னம் விசில். சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவோம், விசில் போடுவோம் என்று விஜய் கூறியுள்ளார். காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் திமுகவினரை சந்திக்க தடை. தமிழக காங்கிரஸில் வரும் சட்டசபை தேர்தலுக்காக திமுகவுடன் கூட்டணி என ஒரு கோஷ்டியும் தவிகவுடன் கூட்டணி என மற்றொரு கோஷ்டியும் கூறி வருகிறது. இந்நிலையில் தமிழக காங்கிரசின் 71 மாவட்டங்களுக்கு புதிய தலைவர்கள் சமீபத்தில் நியமிக்கப்பட்டனர். பெரும்பாலான மாவட்டங்களில் ஆளுங்கட்சி தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் காங்கிரசின் புதிய மாவட்ட தலைவர்கள் நல்ல தொடர்பில் உள்ளனர். இதனால் ஆளுங்கட்சி அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து ஆசி பெறவும் உறவை நெருக்கமாக்கிக் கொள்ளவும் அவர்கள் விரும்புகின்றனர். ஆனால் கட்சி தலைமை புதிய தலைவர்கள் யாரும் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்கக்கூடாது என வாய்மொழி உத்தரவு போட்டுள்ளது. இதனால் காங்கிரசின் புதிய மாவட்ட தலைவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் கூறியதாவது: காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் கட்சி நிகழ்ச்சிக்காக வரும் பிப்ரவரி 14 சென்னைக்கு வர உள்ளார். அவர் வந்து சென்ற கையோடு கூட்டணி இறுதி செய்யப்பட்டுவிடும். அதற்குள் திமுகவோடு யாரும் நெருக்கம் காட்ட வேண்டியதில்லை என்பதாலேயே மாநில தலைமை புதிய தலைவர்களுக்கு மறைமுகமாக அறிவுறுத்தியுள்ளது என காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் தெரிவித்தனர். மக்களே உஷார். 20 ஆண்டுக்கு பின் மீண்டும் வேகமெடுக்கும் சிக்கன்குன்யா. நன்னீரில் வளரும் ஏடிஎஸ் வகை கொசுக்கள் மூலம் பரவும் சிக்கன்குன்யா பாதிப்பு 2003 முதல் 2005 வரை தமிழகத்தில் தீவிரமாக பரவியது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் நீண்ட நாள் காய்ச்சல், மூட்டுவலி, தசைவலி, உடல் அசதியால் அவதியுற்றனர். அரசின் தீவிர கொசு ஒழிப்பு நடவடிக்கையால் ஏடிஎஸ் வகை கொசு பரவல் தடுக்கப்பட்டதால் சிக்கன்குன்யா பரவல் மெல்ல குறைந்தது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஆங்காங்கே அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த பாதிப்பு காணப்பட்டது. ஆண்டுதோறும் கொசு ஒழிப்பு பணியாளர்களின் தீவிர நடவடிக்கைகளால் கொசு பரவல் கட்டுக்குள் இருந்ததே இதற்கு காரணமாக கூறப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஆண்டு முதல் கொசு ஒழிப்பு பணியாளர்கள்
உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டங்களில் ஈடுபடுத்தப்பட்டனர். தொடர்ந்து வந்த எஸ்ஐஆர் பணிகளிலும் அவர்கள் ஈடுபட்டனர். இப்படி கொசு ஒழிப்பு பணியாளர்கள் தொடர்ந்து மாற்றுப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டதால் கொசு ஒழிப்பு பணி சற்று தொய்வடைந்தது. இதன் காரணமாக சென்னை உட்பட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கொசு உற்பத்தி பெருகி கொசுக்களால் ஏற்படும் நோய் பரவல் மீண்டும் தலையெடுக்க துவங்கியுள்ளது. தற்போது 20 ஆண்டுகளுக்கு பின் தமிழகத்தில் மீண்டும் சிக்கன்குன்யா பரவல் வேகம் அதிகரித்துள்ளது. இந்த பாதிப்புக்கு உள்ளாகி ஹாஸ்பிட்டலுக்கு வருவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மாநில அரசின் கொசு ஒழிப்பு பணி முடங்கியதே இதற்கு முக்கிய காரணம் என பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டியுள்ளனர். சிக்கன்குன்யாவால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டோருக்கு அவர்களின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்திருக்கும். எனவே அவர்களுக்கு 40 ஆண்டுகளுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏற்கனவே இந்த பாதிப்புக்கு ஆளாகாதோருக்கு தற்போது சிக்கன்குன்யா வருவதற்கு வாய்ப்புள்ளது என பொது சுகாதாரத்துறை நிபுணர் குழந்தைசாமி கூறினார். தமிழகத்தில் மழைக்காலம் முடிந்து பனிக்காலம் நிலவுவதால் பொதுவெளியில் தேங்கியிருக்கும் நன்னீரில் கொசுக்கள் இட்ட முட்டைகள் தற்போது லார்வாக்களாக மாறி கொசு உற்பத்தி பெருகி வருகிறது. எனவே மக்கள் தங்கள் வீடுகளை சுற்றி நன்னீர் தேங்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். டயர்கள், தேங்காய் மட்டைகள், பிளாஸ்டிக் பொருட்களில் தண்ணீர் தேங்கியிருந்தால் அவற்றை அப்புறப்படுத்தி உடனே அவற்றை அழிக்க வேண்டுமென அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உடனடி கவனம் செலுத்தி கொசு பரவலை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜனவரி 27 அனைத்து கட்சி கூட்டம், பார்லியை சுமூகமாக நடத்த அழைப்பு. இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் 2 கட்டங்களாக நடக்க உள்ளது. முதல் கட்ட அமர்வு வரும் 28 துவங்கி பிப்ரவரி 13 வரை நடக்கிறது. சிறு இடைவேளைக்கு பின் மார்ச் 9 துவங்கி ஏப்ரல் 2 வரை 2ஆம் கட்ட அமர்வு நடக்க உள்ளது. இந்த அட்டவணையின்படி பட்ஜெட் கூட்டத்தொடரின் அலுவல் மொத்தம் 30 நாட்களுக்கு நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புத்தாண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஜனாதிபதி திரௌபதி முர்மு முறைப்படி துவக்கி வைத்து லோக்சபா, ராஜ்யசபா என 2 சபைகளின் கூட்டத்தில் உரையாற்றுவார். மத்திய அரசின் 2026-2027 ஆண்டுக்கான பட்ஜெட் வரும் பிப்ரவரி 1 தாக்கல் செய்யப்பட உள்ளது. ஜனாதிபதி உரை, அதன் மீதான விவாதம், பட்ஜெட் தாக்கல், பட்ஜெட் விவாதம், பட்ஜெட் நிறைவேற்றம், நிதி மசோதா மற்றும் மானிய கோரிக்கை மீதான விவாதம் என அனைத்துமே எந்த சிக்கலுமின்றி கனகச்சிதமாக நடத்தி முடிக்க வேண்டுமென்று மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஆனாலும் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகள் மற்றும் அவர்கள் தரும் நெருக்கடிகளை சமாளித்தாக வேண்டும். இதற்காக கூட்டத்தொடர் துவங்கும் முன் எதிர்க்கட்சித் தலைவர்களை அழைத்து அவர்களின் கோரிக்கைகள் குறித்து அரசு தரப்பு கேட்பது வழக்கம். அதற்கான ஆலோசனை கூட்டம் வரும் 27 நடக்க உள்ளது. பார்லிமெண்டில் உள்ள பிரதான கமிட்டி அறையில் இந்த கூட்டம் நடக்க உள்ளது. இதற்கான முறையான அழைப்பு பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு சார்பில் அனைத்து கட்சிகளின் சபை தலைவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அமைச்சர் நேருவுக்கு சிக்கல், வழக்கு பதிய அமலாக்கத்துறை முடிவு. திமுக அமைச்சர் நேருவின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்த முறைகேடு தொடர்பாக சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேற்று அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். இது தொடர்பாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் கூறியதாவது: அமைச்சர் நேரு துறையில் நடந்த ஊழல் குறித்து ஆதாரங்களுடன் காவல்துறை தலைமைக்கு கடிதம் எழுதிய போதிலும் வழக்கு பதிவு செய்யாமல் உள்ளனர். அதனால் பொறுப்பு டிஜிபி மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு அந்த வட்டாரங்கள் கூறின. அதிபராக பதவியேற்றது முதல் ட்ரம்ப் சம்பாதித்தது இவ்வளவா? மலைக்க வைக்கும் ட்ரம்பின் 2.0 காலம். 2025 ஆண்டு ஜனவரி 20 டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்றார். அவர் அதிபராக பதவி வகித்த இந்த ஓராண்டில் மட்டும் இந்திய மதிப்பில் 12,810 கோடி ரூபாய் சம்பாதித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவை மீண்டும் சிறந்ததாகவும் செல்வ செழிப்பு மிக்கதாகவும் மாற்றிக்கொண்டிருப்பதாக கூறி வரும் ட்ரம்ப் கடந்த ஓராண்டில் மட்டும் குடும்ப தொழில்கள் மூலம் இவ்வளவு பணத்தை சம்பாதித்திருக்கிறார். அவருடைய வரி கொள்கைகளால் பல்வேறு நாடுகள் மட்டுமில்லாமல் அமெரிக்கர்கள் கூட பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் ட்ரம்பின் ஓராண்டு வருமானம் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்கர்களின் சராசரி குடும்ப ஆண்டு வருமானம் 76,70,860 உள்ள நிலையில் ட்ரம்பின் ஆண்டு வருமானம் அதைவிட 16,822 மடங்கு அதிகமாக உள்ளதென கணக்கிடப்பட்டுள்ளது. ட்ரம்ப் என்ற பெயரை மட்டும் உரிமம் கொடுத்து வியட்நாம், இந்தோனேஷியா, இந்தியா, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முதலான பல நாடுகளில் செயல்படுத்தப்படும் 20 திட்டங்கள் மூலம்
சுமார் 200 கோடி ரூபாயை அவர் சம்பாதித்துள்ளார். மகாராஷ்டிராவின் புனே நகரில் ட்ரம்ப் வேர்ல்ட் சென்டர் என்ற பெயரில் ஒரு ரியல் எஸ்டேட் அலுவலக கட்டடம் இயங்கி வருகிறது. ட்ரம்பின் இந்த செயல்பாடுகள் மூலம் அதிபர் பதவியை அவர் தனது குடும்ப தொழில்களுக்கும் பயன்படுத்தி வருவது தெரிய வந்துள்ளது. வியட்நாம் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். அந்த நாட்டின் மீது ட்ரம்ப் 46% ஏற்றுமதி வரி விதித்தார். ஆனால் அந்த நாட்டின் ஹனோ நகரில் ட்ரம்ப் நிறுவனம் கோல்ஃப் வளாகம் கட்ட விரும்பியது. அதற்கு ஒப்புதல் அளித்ததும் ஏற்றுமதி வரிகளை 20% குறைத்துவிட்டார். ரியல் எஸ்டேட் மட்டுமின்றி கிரிப்டோ கரன்சி மூலமும் ட்ரம்பின் குடும்ப நிறுவனங்கள் பெரும் பணம் ஈட்டி வருகின்றன. தனது முதல் பதவி காலத்தில் பாகிஸ்தானை திட்டி தீர்த்த அதிபர் ட்ரம்ப் இந்த 2வது ஆட்சி காலத்தில் பாகிஸ்தானுடன் சுமார் 17,000 கோடி ரூபாய்க்கு கிரிப்டோ ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளார். ட்ரம்பின் மனைவி மெலானியா பெயரில் ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ட்ரம்புக்கு சுமார் 2,565 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. சமூக ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளுக்கு எதிராக ட்ரம்ப் வழக்கு தொடுத்தார். அதை தீர்த்து கொள்வதற்காக அந்த நிறுவனங்கள் ட்ரம்புக்கு சுமார் 8,250 கோடி ரூபாய் பணம் கொடுத்தன. இதுவும் அவரது ஆண்டு வருமானத்தில் சேர்ந்திருக்கிறது. இது மட்டுமின்றி விலை உயர்ந்த பரிசுகளையும் ட்ரம்ப் பெற்றுள்ளார். சுமார் 36,000 கோடி ரூபாய் மதிப்பிலான அரண்மனை போன்ற விமானத்தை கத்தார் நாட்டிடமிருந்து ட்ரம்ப் பரிசாக பெற்றுள்ளார். கத்தாரின் தோஹா நகரத்தில் ஒரு ஆடம்பர கோல்ஃப் ரிசார்ட் கட்டுவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தான சில வாரங்களுக்கு பிறகு கத்தார் இந்த பரிசை ட்ரம்புக்கு வழங்கியது. மந்தமான பொருளாதாரம் மற்றும் விலைவாசி உயர்வால் அமெரிக்கர்களை திண்டாடி வரும் நிலையில் ட்ரம்பின் ஆண்டு வருமான அளவு பலரையும் மலைக்க வைத்திருக்கிறது.